ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். வேடன் ஒருவன் விஷம் தோய்ந்த அம்பை கொண்டு மான் கூட்டத்தின் மீது எய்தான். அம்பு குருதவரி பக்கத்தில் இருந்த மரத்தில் பட்டு நாளடைவில் மரம் காய்ஞ்சு விட்டது. அம்மரத்தின் பொந்தில் நீண்ட நாட்களாக வசித்து வந்த கிளி அதை கண்டு வருந்தினாலும் அந்த மரத்தை விட்டு போகலை. அக்கிளியின் அன்பை கண்டு தெய்வம் மனித உருவில் வந்து மரத்தை விட்டு விலகாமல் இருக்க கிளியிடம் காரணம் கேட்டது. அதற்கு கிளி, எல்லா வகையிலும் சிறந்த குணம் கொண்ட இந்த மரத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இளமை பருவத்தில் இந்த மரம்தான் பாதுகாப்பை கொடுத்தது. இப்போது காய்ந்து விட்டது என்று விலகி செல்வது எவ்வளவு மோசமான செயல். அதனால் தான் நான் அதை செய்ய இயலவில்லை அப்படின்னு சொன்னிச்சு. கிளியின் பரிவை கண்டு தெய்வம், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னது. அதற்கு அந்த கிளி, இந்த மரம் மீண்டும் பூத்து கொழுங்க வேண்டும்னு வரம் கேட்டுச்சு. இந்த கிளியை போல நாமும் நண்பர்கள் துன்பத்தில் பங்கு கொள்ளணும். அவர்கள் துயர் துடைக்க வழிவகுக்க வேண்டும். அதுதான் நல்ல நட்பு. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காது. பை.